திமுகவின் சர்வேயில் திமுகவுக்கு 50%, விஜய்க்கு 23%, அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணைந்தால் 35% தானா? திமுகவின் சர்வே திமுகவுக்கு எதிராக இப்படி இருக்கும். அப்படி எதிராக இருந்தால் கசி விடுவீர்களா? முழுக்க முழுக்க பிளான் செய்யப்பட்ட சர்வே. பத்திரிகையாளர் மணி பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் பணிகளை தீவிரம் காட்டி வரும் நிலையில் சமீபத்தில் வெளியானதாக கூறப்படும் திமுகவின் சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அந்த சர்வேயில் திமுகவுக்கு 50% ஆதரவும் நடிகர் விஜய்க்கு 23% ஆதரவும் கிடைத்துள்ளதாக கூறப்படுவதை அரசியல் ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் மணி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட சர்வே என்றும் திமுகவுக்கு எதிரான முடிவுகளை வந்தால் அது அவர்களை ஒருபோதும் கசிவிட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் வல்லுநரும் பத்திரிகையாளருமான மணி அளித்த பேட்டியில் சர்ச்சைக்குரிய இந்த சர்வே முடிவுகளின் நம்பகத்தன்மை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். தற்போதுள்ள சர்வே முடிவுகளின்படி திமுக சுமார் 50% வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் தாவேகா 23% வாக்குகளை பெறும் என்றும் கூறப்படுகிறது. விஜய் 23% வாக்கு வங்கியை பெறுவார் என்று சர்வேயில் கூறியதை உண்மையாக இருக்கலாம் என்றும் மணி கூறுகிறார். ஏனெனில் இதை 6 மாதங்களுக்கு முன்பே பிரசாந்த் கிஷோர் கூறிவிட்டார். ஆனால் விஜய் என்டிஏ கூட்டணியை சேர்ந்தால் 35% என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து 18% தான் வாக்கு வங்கி வைத்துள்ளதா என்றும் மணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் கட்சிகள் தாங்கள் நடத்தும் சர்வே முடிவுகளை வெளியிடும் பங்கு குறித்து பத்திரிகையாளர் மணி ஆழமான கேள்விகளை முன்வைத்துள்ளார். திமுக தனது சொந்த செலவில் நடத்தும் உள்கட்சி சர்வேயில் திமுகவுக்கு எதிராகவோ அல்லது தோல்விகளுக்கு சாதகமாகவோ முடிவுகள் வரும் பட்சத்தில் அவர்கள் அதை ஒருபோது வெளியே கசிவிட மாட்டார்கள். இது ஒரு அடிப்படை அரசியல் உண்மை. அப்படி இருக்க திமுகவுக்கு பெரும் வெற்றி உறுதி என்று காட்டும் இந்த சர்வே முடிவுகளை அவர்கள் கசி விடுவதற்கு காரணம் இந்த முழுக்க திட்டமிடப்பட்ட சர்வே ஆகும். இந்த சர்வேயின் முதன்மை நோக்கம் தமிழக அரசியலின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துவது அல்ல, மாறாக தங்கள் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் மத்தியில் திமுக வெற்றி உறுதி என்ற ஒரு வலுவான பின்பத்தை உருவாக்குவதே ஆகும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவேளை நடிகர் விஜய் தாவேகா, அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கூட அந்த கூட்டணிக்கு அதிகபட்சம் 35% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்றும், திமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும் என்றும் அந்த சர்வே முடிவுகள் கூறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சதவீதங்களை மணி நிராகரித்துள்ளார். களத்தின் நிலைமை மிகவும் வித்தியாசமானது என்றும், தேர்தல் நெருங்க விஜயின் அரசியல் நகர்வுகள் ஆளுங்கட்சிக்கு சவாலாக மாறும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார்.